வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். விநாயக பெருமானின் பிள்ளையார் பெருங்கதை விரத பூஜை சிறப்பாக இடம்பெற்று வருகின்றது. கடந்த 5ஆம் தேதி ஆரம்பமான விநாயகர் சஷ்டி விரதம் சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் எதிர்வரும் 25ஆம் தேதி பிள்ளையார் பெருங்கதை திருவம்பாவை விரதம் இடம்பெறவுள்ளது. இந்த விரதம் தொடர்பில் சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இப்பொழுது நாடளாவிய ரீதியிலே விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானை வேண்டி அனுஷ்டானத்தில் இருக்கின்றதாகிய விநாயக சஷ்டி விரதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடந்த 5/12/2025 கார்த்திகை மாதம் 19ஆம் நாள் ஆரம்பமான இந்த விநாயகருடைய விரதம் 21 திதிகளோடு கூடியது. இன்று 15வது நாளாகவும் இந்த விரத பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விநாயகர் ஆலயங்களில் நடைபெறுகின்ற பூஜைகள் வழிபாடுகளில் அனைத்து அடியார்களும் கலந்து இறை வழிபாடு செய்வதோடு அதனைத் தொடர்ந்து வருகின்ற 25/12/2025 மார்கழி மாதம் 10ஆம் நாள் அன்றைய தினம் இந்த விநாயகர் வழிபாட்டின் நிறைவாக பிள்ளையார் பெருங்கதை என்கின்ற சிறப்போடு கூடியதாகவும், அது மட்டுமல்லாமல் அன்றைய தினத்திலே திருவம்பாவை பூஜை ஆரம்பம், திருப்பள்ளி எழுச்சி பாராயணங்கள், திருப்பாவை வழிபாடுகள் என்று சைவ மக்களும் வைஷ்ணவ மக்களும் கொண்டாடுகின்ற சிறப்பு இந்த மார்கழி மாதம் ஒரு தனித்துவமான சிறப்போடு கூடியது. அதனாலேதான் அதியுன்னதமாகிய இந்த மாதம் ஒரு சிறப்பை தருவது என்பதனாலே மாதங்களில் நான் மார்கழி என்று கிருஷ்ண பரமாத்மா கூறியிருப்பார். அந்த வகையிலே இந்த விநாயக பெருமானுடைய அவதாரமே கஜமுக அசுரனை சம்ஹாரம் செய்வதற்காகத்தான் விநாயக பெருமானுடைய தோற்றமே. இந்த பிள்ளையார் பெருங்கதை என்கின்ற விரத பூர்த்தி அன்று வருகின்ற 25/12/2025 அன்றைய தினம் இந்த பிள்ளையார் பெருங்கதையிலே பல்வேறு ஆலயங்களிலே கஜமுகாசுர சம்ஹாரம் மாலை வேளையிலே நடைபெறும். அதிகாலையிலே சூரிய உதயத்துக்கு முன்பாக திருப்பள்ளி எழுச்சி பாடப்பட்டு திருவம்பாவை பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும். எனவே அந்த வீதி பஜனைகள் மாணவ செல்வங்கள் எல்லாம் வீதி பஜனையாக சென்று திருப்பள்ளி எழுச்சியை பாராயணம் செய்து ஒவ்வொரு வீடுகளையும் தட்டி தட்டி எழுப்புவது போல அந்த பாடல்கள் எல்லாம் பாடிக்கொள்ளுவார்கள். திருவம்பாவை பூஜையிலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.